அன்பு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பஜ்ஜி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்து பஜ்ஜி மாவை நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவே ஆகக்கூடாது. இந்த பதத்துக்கு வந்தால் போதும். இதை நம்ம கரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பஜ்ஜி எதில் செய்ய போகிறோன்னா, இந்த பலாப்பழத்தில் தான். இந்த பலாப்பழத்தில் இருக்கிற எல்லா விதைகளும் நீக்கி நீங்கள் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சமையல் வீடியோ நிறைய இனிப்பு செஞ்சிட்டிங்க, கொஞ்சம் காரம் செய்யுங்க அப்படின்னு நேயர் விருப்பமாக இருந்தது. அதனால் காரமும் இனிப்புமாக இருக்கிற மாதிரி இந்த வீடியோ நான் தயார் செய்திருக்கேன். யாரெல்லாம் பலாப்பழத்தில் பஜ்ஜி செய்திருக்கீங்கன்னு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பலாப்பழ சீசன் தான், நிறைய கிடைக்கும், சமைச்சு பாருங்கள். அடுத்து நம்ம எதில் செய்ய போகிறோம்னா, சக்கரவள்ளி கிழங்கை தோலை நல்லா சீவிட்டு நம்ம வட்டமாக நறுக்கி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் தயார் செய்து வச்சுருக்கேன். நம்ம எப்போ சமைக்க ஆரம்பித்தாலும் கொஞ்சமாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஆனால் இந்த சக்கரவள்ளி கிழங்கை காட்டிலும் பலாப்பழ பஜ்ஜி தான் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்ததுங்க. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் பலாப்பழ பஜ்ஜி போட போகிறீங்கன்னா கொஞ்சமாக பலாப்பழம் வாங்காதீங்க, ஒரு முழு பலாப்பழத்தை வாங்கி பஜ்ஜி போடுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருமே 10-15 சாப்பிடுவாங்க. நாங்கள் கொஞ்சமாக தான் சமைச்சு சாப்பிட்டோம். அதுவே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பலாப்பழமும் நல்லா சுவையாக இருந்தது. நீங்கள் வாங்கும்போது இனிப்பாக இருக்கிற பலாப்பழமாக வாங்கி பஜ்ஜி சமைச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான். இது போல் நான் 2 முறை பஜ்ஜி செஞ்சு எடுத்துக்கிட்டேன். நீங்களும் மறக்காமல் இந்த 2 பஜ்ஜியுமே ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய மகளும் சொன்னாங்க, என்னம்மா வித்தியாசமாக பஜ்ஜியெல்லாம் செய்கிறீங்க, உங்களை மாதிரி யாருமே செய்யவே முடியாதுமா அப்படின்னு சொன்னாங்க. முயற்சி செய்து பார்ப்போம், நல்லா இருந்தால் நம்ம இந்த வீடியோவை அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் சமைச்சு பாருங்கள். இந்த பஜ்ஜிக்கு மதிப்பெண் கொடுக்கணுன்னா பலாப்பழத்துக்கு 10க்கு 10 கொடுக்கலாம், சக்கரவள்ளிக்கு 10க்கு 8 கொடுக்கலாம். சக்கரை உள்ளவங்க இந்த 2 பஜ்ஜியுமே ட்ரை பண்ணாதீங்க. அளவாக சாப்பிட்டு ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அழகிய அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.